விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள் கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். இப்போ டாஸ்மாக் எடுப்போம், ஏன்னா ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருது. இப்போ இது வருவது 50,000னாங்க, வர வேண்டியது 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இருக்கும். 2 மடங்கு வெளியே போயிட்டு இருக்கு. நீங்க வந்ததை தான் பார்க்குறீங்க, நான் வராததை பார்க்குறேன். இது எப்படி அவ்வளோ ஆத்தென்டிக்காக நான் சொல்கிறேன்னா, ஒன்று இந்த கனிம வள கொள்ளை இருக்கு பாருங்க, அது டாஸ்மாக்கு அடுத்தது. அது கடுமையாக கொள்ளை அடிச்சிருக்காங்க. இதில் யாரா பயனடைஞ்சிருக்காங்கன்னா, அந்த இப்போ புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஸோ கனிம வளம் மூலமாக, அதை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக, நெறிப்படுத்துவதன் மூலமாக இந்த கொள்ளையை தடுத்துட்டு பல 10,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். நமக்கு வர வேண்டிய வருவாயில் 1/3 தான் வருது, 2/3 அவுட் சைடுக்கு போகுதுன்னாரு. அப்படின்னா 60,000 கோடி வெளியே யாருக்கோ போகுது. இதில் தான் கொழுத்து போனது. யார்? தம்பி ரத்தீஷ், விசாகன் IAS, செந்தில் பாலாஜி, உதயநிதி, எல்லாம் சபரீசன், எல்லாம் கொழுத்துது. எதிரானா அடுத்தது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை பட்ஜெட். எப்பவுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் போடுறது உண்டு. டிஃபிசிட், வரவு இவ்வளோ 4.5 லட்சம், செலவு 5.5 லட்சமாக இருந்தால் அது எப்படி மேட்ச் ஆகாது? இல்லை, மிஸ் மேட்ச். அப்போ டிஃபிசிட் பட்ஜெட். இது ஒன்றும் எல்லாரும் அப்படி தான் போட்டுட்ருக்காங்க. சர்ப்ளஸ் பட்ஜெட்டு எந்த மாநில அரசும் போடுறது இல்லை, மத்திய அரசும் போடுறது இல்லை. ஆனால் 68,000க்கு பதிலாக அதை ஒரு 30,000 குறைச்சா ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்க முடியாது. கடன் வாங்காமல் வாழ முடியாது, ரைட்டு, வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் கடன் வாங்கிட்டே இருக்கணுமா என்ன? குறைக்கலாம்ல. புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதம் நான் 1 லட்சம் கடன்காரனாக இருக்கிறேன், அடுத்த மாதம் 90,000 கடன்காரனாக இருந்தால் நல்ல விஷயம் தானே அது? ஒரே நாளில் கடன்காரன் இல்லாத ஆக முடியாது, அது மந்திரத்தில் தான் முடியும். ஸோ அதனால் வந்துங்க, வருவாயை பெருக்கவும் செலவை குறைக்கவும் ஊழல் முறைகேடுகளை தடுக்கவும் அவருடைய இந்த பட்ஜெட்டில் இருக்கும் எல்லா விதமான. இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, இந்த கனிம வள கொள்ளை இருக்கு பாருங்க, அது டாஸ்மாக்கு அடுத்தது. அது கனிம வள கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அங்கே இங்கெல்லாம் கடுமையாக கொள்ளை அடிச்சிருக்காங்க. இதில் யாரா பயனடைஞ்சிருக்காங்கன்னா, அந்த கனிம வளத்தை டெண்டர் எடுத்திருக்காங்கல்ல, சுரங்க, அவங்க தான். ஏன்னா அவங்க ஒரு பணத்தை செலுத்திட்டு ஒரு 2 இடத்துல எடுத்துக்கிறேன், இவ்வளோ தான் எடுத்துக்கணும், குவான்டிட்டி அண்ட் ஏரியா டிஃபைன் பண்ணி அவங்க டெண்டர் எடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மடங்கு அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க வாங்கிட்டு 5 இடத்துல நோண்டி எடுத்திருப்பாங்க. ஸோ கொள்ளை லாபம் அவங்களுக்கு. இதனால் வருவாய், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் போயிடுது. ஆனால் இப்போ அதிகாரிகள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, அவங்க என்ன, அவங்க பாக்கெட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, இப்போ புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஸோ கனிம வளம் மூலமாக, அதை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக, நெறிப்படுத்துவதன் மூலமாக இந்த கொள்ளையை தடுத்துட்டு கம்ப்ளீட்டாக திருப்பி விட்டா பல 10,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ டாஸ்மாக் எடுப்போம், மெயினாக டாஸ்மாக், ஏன்னா ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருது. இப்போ இது வருவது 50,000னாங்க, வர வேண்டியது 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இருக்கும். 2 மடங்கு வெளியே போயிட்டு இருக்கு. நீங்க வந்ததை தான் பார்க்குறீங்க, நான் வராததை பார்க்குறேன். இது எப்படி அவ்வளோ ஆத்தென்டிக்காக நான் சொல்கிறேன்னா, 2021 அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு காணொலி அவர் பேசந்தா வெளியே உலா வந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த சீட்லேருந்து தூக்கி நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் ஐடி மந்திரி ஆக்கிட்டாங்க. பாவம். இது வந்து அதற்கான தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். அவங்க கட்சி முதல்வர் கொடுத்த தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா அதர்வைஸ் இஸ் அ டேலண்டட் மினிஸ்டர், எஜுகேட்டட் அண்ட் டேலண்டட் மினிஸ்டர், கரைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரர். திமுகவில் இருக்கிற மிக சில நல்லவர்களில் இவர் முதன்மையானவர். அப்புறம் அவரை தூக்கிட்டாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படி பாதகமானா, அவர் ஃப்ரீயாக ஃப்ராங்காக யாருக்கிட்டே பேசியிருக்கார் ஃபோனில், அது அப்படியே ரெக்கார்ட் ஆகி வெளியே வந்துடுச்சு. அதாவது இன்னைக்கு தேதியில் நிதி அமைச்சராக சொல்லியிருக்காரு, டாஸ்மாகில் வருமானம்ன்றது ஒரு 30,000 கோடி வருது அன்னைக்கு. இன்னைக்கு 50,000 கோடி.
30,000 கோடி வருவாய் வந்துட்டு இருக்கு. ஆனால் 2 மடங்கு வெளியே போயிட்டு இருக்கு. நமக்கு வர வேண்டிய வருவாயில் 1/3 தான் வருது, 2/3 அவுட் சைடுக்கு போகுதுன்னாரு. அப்படின்னா 60,000 கோடி வெளியே யாருக்கோ போகுது. அது சொல்லாமல் அவர் சொல்லிட்டாரு, அந்த கான்வர்சேஷன்லேயே அதுவும் சொல்லிட்டாரு. உதயநிதியும் சபரீசனும் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இதனால தான் திமுக தலைமை கோபம் அடைந்து அவரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து தூக்கி அடித்து ஒரு ஐடின்னு போட்டு விட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஒரு நிதியமைச்சராக இருந்தவர் சொன்னதை கணக்கில் எடுத்துக்காமல் இருக்க முடியாது. நம்ம அப்போவே 2 மடங்கு லீக்கேஜ்னா 2021 6 மாதத்தில் 4.5 வருஷத்தில் இப்போ ஒரு கணக்கு 50,000 வருது அப்படின்னா 2 மடங்கு 1 லட்சம் வெளியே போயிட்டு இருக்கு. இதில் தான் கொழுத்து போனது யாரு? தம்பி ரத்தீஷ், விசாகன் IAS, செந்தில் பாலாஜி, உதயநிதி, எல்லாம் சபரீசன், எல்லாம் கொழுத்தது எதிரானா இந்த டாஸ்மாக் வருமானம் தான். இப்போ அதை திருப்பி விட்டாருன்னு வச்சிங்களேன், வருவாய் எவ்வளோ பெருகும்? டாஸ்மாக்கையே அரசாங்கம் கையில் வச்சுக்க போதா, பார்ட்டா தனியார் மயம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நான் இப்ப இருக்கிற நிலையில சொல்றேன், இன்னைக்கு 50,000 கோடி அரசுக்குன்னா 1 லட்சம் கோடி வெளியே போயிட்டு இருக்கு சில நபர்களுக்கு. அப்ப அதையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா வருமானம் மிக அதிகமாக இருக்கும். அடுத்தது, இன்னைக்கு பட்ஜெட்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், $500 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க அமெரிக்கால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு. 500 பில்லியன். ஆனா நம்ம மத்திய அரசு வெறும் 500 கோடி தான் ஒதுக்கி இருக்குது. இனிமேல் ஆர்டிபிஷியல் AI இன்டெலிஜென்ஸ் தான் உலகமே எதிர்காலமா. அப்ப அதுல திரு விஜய் ரொம்ப கராரா இருக்காரு. அவர் உறுதிமொழியில ஒண்ணு சொன்னார், என்னன்னு போல ஏஐக்கு தனியா ஒரு மினிஸ்ட்ரியே உருவாக்குவேனார், போட்டார், ஒரு மந்திரியை போட்டார். அப்புறம் அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குறாரு. இன்னைக்கு பார்த்த பட்ஜெட்ல படிச்சுட்டு இருந்தாரு, ஒரு நகரமே உருவாக்குறாங்க ஏஐக்கு. அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் ஆய்வுக்காக ஒதுக்கி இருக்காரு. அத பேர் அறிவகம். நகரத்தின் பேர் அறிவகம். பட்ஜெட்ல அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஃபர்தர் டீட்டெயிலு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருக்குது எல்லாருக்கிட்டையும். என்னன்னா, அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் சேருகின்ற மாணவர்களுக்கு 8,000 ரூபாய் ஒரு ஒன் டைம் பேமெண்ட் கிராண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எல்லாரும். நானும் எதிர்பார்க்குறேன். இது உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடாக இருக்கும். அரசு பள்ளிக்கும் அரசு கல்லூரிக்கும் போகிற மாணவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அரசு பள்ளிகளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அது கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் விவரங்கள்லாம் முழுமையாக நம்ம படிச்சுட்டு பட்ஜெட்டை பேசுவோம். அவருடைய தேர்தல் உறுதிமொழிகளில் எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ கடன் வச்சுருக்கோம், 13.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 68,000 கோடி வட்டியே கட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏழைக்கேத்த எல்லோருண்ட அந்த மாதிரி விரலுக்கேத்த வீக்கம்ன்ற மாதிரி 1-2 அவர் சரி பண்ணலாம். 1-2 ஏன்னா இன்னும் 5 என்ன சார் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கலாம், இல்ல கொஞ்சம் இந்த சூழ்நிலையிலே பாத்தீங்கன்னா 2 பண்ணியிருக்காரு. ஒண்ணு அமலாவ போகுது செப்டம்பர் 17, தாய்மாமன் தங்க மோதிரம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் தாய்மாமன் 1 கிராம்னா இன்னைக்கு 13,000 14,000 கொடுக்குறாங்க. அதில் என்ன, அது செப்டம்பர் 17 வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க. ஃபண்டு கூட 1000 கோடி 800 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. இது அதில் ஒரு குறை சொல்கிறவங்க இருக்காங்க, அரசு மருத்துவமனையா, ஏன் தனியார் மருத்துவத்துக்கு போகிற வசதி இருக்குல்ல உனக்கு, அப்புறம் இங்கே ஏன் வர? அரசு மருத்துவமனையை இப்போ அரசாங்கம் கொடுக்குறது தான் கரெக்டு. தனியார் மருத்துவமனைக்கு நான் என்கரேஜ் பண்ணோமா நம்ம, அது சரியான நிலைப்பாடு. அதே போல் இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விவசாய பட்ஜெட் நாளைக்கு வரப்போகுது. அதில் அவர் உறுதிமொழி கொடுத்துருக்கார் இல்லையா, கரும்புக்கு இவ்வளோ குவிண்டாலுக்கு தருவேன், மேக்சிமம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSP, ஆதார விலை, அடிப்படை ஆதார விலை, நெல்லுக்கு இவ்வளோ, அதை அவர் நிறைவேற்றுவார்.
அதே போல் இந்த கடனில் ஏற்கனவே 75,000 வரைக்கும் ரத்து பண்ணியிருக்காரு. நாளைக்கு அது வேளாண் பட்ஜெட் வரப்போகுது. அதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். டீட்டெயிலாக நம்ம இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் பேசுவோம். பட்ஜெட்டை பற்றி ஃபுல்லாக பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ இது எல்லாமே எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன இஷ்யூனா, இப்போ அந்த அரெஸ்டையே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அந்த அவங்களை சார்ந்த அந்த திமுக காரங்கெல்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. உதயநிதி மக்களுக்காக கஷ்டப்பட்டு, விவசாயத்துக்காக கஷ்டப்பட்டு சிறைவாசம் சென்று வந்திருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. பொய்யான விஷயம், அதாவது பொய் பரப்புவதில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் திமுகவினர். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த போராட்டம் நடத்தினாங்களே, அந்த போராட்ட மேடையில் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, 3 கோரிக்கை. அதுக்கு தான் போராட்டம் நாங்கள். ஆனால் அதை பற்றிலாம் யாரும் பேசலை. விஜயை பற்றி பேசினாங்க, முட்டாள் முதல்வர்னாங்க, டம்மி முதல்வர்னாங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு எதுவுமே அது முதல்வர் விஜய்க்கு எதிரான ஒரு வன்மம் தான் இருந்தது தவிர கர்நாடக அரசையோ ஒன்றிய அரசையோ எதிர்த்தெல்லாம் யாரும் பேசலை. இப்போ நான் சொல்கிறேன், அந்த பேனரில் வச்சு இந்த கோரிக்கை, 2வது கோரிக்கை என்னன்னா, மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து. ஆனால் கட்டிட்டாங்களா? இல்லையே, ஒன்றும் கட்டவே. இன்னும் வழக்கு தானே போயிட்டு இருக்கு. ஏங்க இந்த ஆட்சி 70 நாள் ஆகுதுங்க. கக்கூஸ் கூட கட்ட முடியாதுங்க 75 நாளில். இவங்க சொல்றாங்க மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்க மூலமா, மேகதாது அணை பற்றி டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR முதல் முறையாக 2019 அன்றைய கர்நாடகத்தை ஆண்ட முதல்வர் சித்தாராமையா அரசால் மத்திய அரசுக்கு, அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அவங்க அதை பரிசீலிச்சுட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அப்ரூவல் கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சாங்க. சம் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு. சரி, அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி இவங்க அனுப்ப, அவங்க திருப்பி அனுப்ப, இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு 19லேருந்து. லேட்டஸ்ட்டாக போன மாதம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. திரும்பவும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லை, இந்த மாதிரி இந்த அண்டை மாநிலங்களுக்கான நீர் ஒதுக்கீட்டுக்கு குறையாமல் இருக்கணும், ஏற்கனவே அவார்டெலாம் இருக்குது இல்லையா, ட்ரிபியூனல் அவார்டெலாம், அதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ், அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அட் மேகதாத் இஸ் நாட் yet அப்ரூவ்டு. அதாவது இந்த அணையை மேகதாத்தில் கட்டுவதற்கான பிளான் அப்ரூவலே ஆகலை இன்னும். ஆனால் நம்ம உதயநிதி திமுகலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டுவதை தடுக்க தவறிய. ரைட், இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம இந்த மேகதாத்தில் அணை கட்டணும்னு முதல் மூட் பண்ணது அதாவது கருன்னுவாங்க இல்லையா, அது யாரா முதல்ல ஆரம்பிச்சதுன்னா 1948 அன்னைக்கு மொழிவாரி மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாலாம் கிடையாது. அன்னைக்கு மைசூர் பிரசிடென்சின்னு இருந்தது. நம்மளுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ நிறைய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இடம்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. அப்போ நம்ம அசம்பிளி ஸ்ட்ரென்த்தே 300க்கு மேலே இருந்தது 234. மொழிவாரி மாநிலங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பிரித்து விட்டாங்க. கேரளா பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகாலாம் போச்சு. அப்போ அந்த மாதிரி சுதந்திரம் அடைந்த அடுத்த வருஷம் 1948 அந்த மைசூர் மாகாணம் இந்த மேகதாத்துன்ற இடத்துல சின்ன டேம் ஒன்று கட்டுவோம், கட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்னா அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம் எடுப்பது, அதுக்கான ஒரு அதுதான் சின்ன டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்காக. அதுதான் அதை துவங்கி இருக்குது. இதை பற்றி யோசிக்க கரு. அதுக்கப்புறம் தான் இப்போ அது பெரிய சைஸ் ஆக்கி அதை பெரிய இதாக்கி கொள்ளளவெல்லாம் பெருசாக்கிட்டாங்க. ரைட். இந்த 1948 உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னா, நம்ம திரு ஜோசப் விஜய் பிறப்பதற்கு 26 வருஷத்துக்கு முன்னால
அப்பவே அதெல்லாம் அப்ப நடந்தது. அவர் பிறக்கிறதுக்கு 26 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கதை ஆரம்பிச்சிடுச்சுங்க. மேகதாத்தில் அணை கட்டுற பிரச்சனை. ஆ. அப்ப இவங்க என்ன ஊர்ல இருக்கிறவங்கலாம் முட்டாளு விவரம் இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இவங்க ஆட்சியில எல்லாம் என்ன பண்ணாங்க? தடுத்துட்டாங்களா? திமுக அதிமுக தானங்க 67ல இருந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களால இதை தடுக்கல? இது வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்துடுச்சு. பூமி பூஜை போட போறேன்னு சிவகுமார் கொக்கரிக்கிறார, இது வரைக்கும் வந்திருக்கு. இது யாருடைய தவறு? ஏன் எஃபெக்டிவா கோர்ட்டுக்கோ அல்லது ட்ரிபியூனலுக்கோ கவர்மெண்ட்டையோ இவங்க ஆட்சியிலலாம் இருந்திருக்காங்களே இந்த காலகட்டத்தில். வாஜ்பாய் ஆட்சியில் இருந்திருக்காங்க, மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய அமைச்சர்களாக இருந்தீங்களா? ஏன் அப்போ இதை எஃபெக்டிவாக இங்கே கட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியல உங்களால்? ஏன்னா அப்போ உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான துறைகள் தான் வேணும். ஜல் சக்தி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதை கர்நாடகாக்காரன் வாங்கிடுவான். இப்போ கூட பாருங்க, ஜல் சக்தியில் ஒரு இணை அமைச்சர், ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாருன்னா சோமண்ணா ரேவண்ணா, கர்நாடகா ஆளு. இப்போ அவன் உட்காந்துக்கிட்டு தான் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மிசரபிளி ஃபெயில்டு இந்த பிரச்சனையை. காவேரி வாட்டர் ஷேரிங்கை நல்லபடியாக அண்டை மாநிலத்தோடு பேசி தீர்க்கவும் முடியல. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் முடியல. அவங்க தான் இந்த 72 நாள் ஆன அரசு தான் தடுக்க தவறி விட்டதுன்னு ஆர்ப்பாட்டம். இப்போ சொல்லுங்க, இது என்ன கோயபிள்ஸ் மாதிரி இருக்குல்ல? இதுதான், அதாவது திமுக ஆட்சி வீழ்த்தி விட்டார் விஜய். அதிகாரத்துக்கு அவர் வந்துட்டாரு. ஆகவே இவங்களால இருப்பு கொள்ள முடியல. இன்னொன்று சொல்கிறேன், 3ஆம் தேதி ஏன் ஆகஸ்ட் 3 தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? ஏன் ஆடிப்பெருக்குன்னா இல்லை. அதாவது அன்னைக்கு தான் பெங்களூருக்கு போயிட்டு நம்ம முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை சந்தித்து காவேரி நீர் பங்கீட்டில் இருக்கிற பாட்டில் நெக்கை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ண கூட்டம் அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு அவர் அங்கே போகும்போது இங்கே இவங்க ஆர்ப்பாட்டம் வச்சு ஹெட்லைன் எல்லாம் இவங்க எடுத்துக்கணுமா? மீடியா அட்டென்ஷன் எல்லாம் விவசாயிகளுக்காக பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு வெள்ளை டிஷர்ட் போட்டு இன்னும் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கலாம். அவரு ஏழை விவசாயி. அவர் ஒரு விவசாயி அங்கே இல்லை, இருந்தது பூரா திமுக காரன். ஓகே, எல்லாம் மந்திரிங்க. விவசாயம்னா கிலோ என்னன்னு கேட்குற ஆளுங்க. கண்டிப்பா சார். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ. நன்றி சார்.